கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு ரேஸ் மாதிரி. இன்ஃபேக்ட் அது பேர் ஒரு மாரத்தான் ரேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு மராத்தான் ஓட்டம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் இலக்கை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் ஓட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையை கருத்தாய் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. அன்பானவர்களே, நாம் இயேசுவுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கடவும். அன்பானவர்களே, உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அதை நோக்கி நீங்கள் டெய்லி முன்னேறீங்களான்னு பாருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, பாவங்கள் இருக்கு. நம்ம எப்படியாக இழுத்து அந்த ஓட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரலாம் என்று நினைக்கிறது. அன்பானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும் பொழுது நாம் இலக்கை கண்டடைவோம், இலக்கை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, நீங்கள் ஓடுகிற ஓட்டம் நோக்கமற்றதாக இருக்க வேண்டாம், தெளிவானதாக, உண்மையுள்ளதாக, ஃபோக்கஸ்டாக இருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவார். இயேசுவையே பார்த்து ஓடுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவையே நோக்கி பாருங்க. எப்படி அவர் பாடுகளை மேற்கொண்டார், எப்படி மனிதனுடைய புகழ்ச்சியை மேற்கொண்டார், எப்படி தேவ சித்தத்தை செய்வதற்கு கருத்தாய் அவர் பிதாவின் சத்தத்தை கேட்டார் என்பதெல்லாம் பார்த்துட்டே இருங்க. கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கை கிருபையினால் நிறைந்திருக்கும். இலக்கை சென்றடைவீர்கள். கர்த்தர் உங்கள் மூலம் மகிமையாய் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உங்கள் ஓட்டத்தை சரியாய் முடிக்க உதவி செய்வாராக. ஆமென்.